ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றங்கரையில் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இங்க இருக்கக்கூடிய மகுடேஸ்வரன் ஆலயம் மற்றும் அதற்கு அருகில் எதிரே இருக்கக்கூடிய படித்துறையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் அதே போன்று பொதுமக்கள் பரிகாரம் செய்வதும் கோவிலுக்கு வந்து செல்வதும் வழக்கம். இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. இது மட்டும் இல்லாமல் இலுப்புத்தோப்பு என்ற இடத்திலும் வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்தன. இந்த காரணமாக காவிரியில் அதிக அளவு வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துவது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஆக்கிரமித்து இருந்த குடியிருப்பு வாசிகளுக்கும் மாற்று இடம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஒரு சிலர் இன்னும் அந்த வீடுகளை பயன்படுத்தி வந்தார்கள். அதே போன்று மகுடேஸ்வரன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டபம் மற்றும் சில வணிக நிறுவனங்களுக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே பல முறை நோட்டீஸ் அனுப்பி இருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய அந்த பணி என்பது அதிரடியாக இன்று நடைபெற்றது. நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக இந்த ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த இலுப்புத்தோப்பு பகுதியில் ஒரு 40க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அதே போன்று மகுடேஸ்வரன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஆக்கிரமித்திருந்த வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான அந்த வழிபாட்டு பரிகார மண்டபம் ஆகியவை தற்பொழுது இடித்து அகற்றும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பரிகார ஸ்தலமான கொடுமுடியில் ஒரு பரபரப்பு என்பது நிலவுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.